கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, 1985 ஆண்டு நான் கலங்கி தவித்தபோது உண்மையான தெய்வத்தை நான் தேடினேன். நள்ளிரவு 1 மணி அளவில் கல்லூரி விடுதியின் மாடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமான மஞ்சள் நிற வெளிச்சத்தின் நடுவில் இரத்தம் தோய்ந்த சிலுவையுடன் இயேசு எனக்கு தரிசனமானார். சிலுவை நடுவில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதில் நான் தான் உண்மையான கடவுள், இயேசு கிறிஸ்து என்ற குரல் தொனித்தது. அப்போது ஒருவித வல்லமை என்னை முற்றிலும் ஆட்கொண்டது. 5 நிமிடங்கள் என் கண்முன் தோன்றிய அந்த தரிசனம் பின்னர் மறைந்து போனது. தேவன் தந்த அந்த தரிசனத்தை வைத்துதான் இந்த பாடலை எழுதினேன். இந்த பாடலை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உலகின் ஒளியே, மகிமையின் தேவனே, மகிழ்ந்தே உம்மை போற்றிடுவே. அந்நிய தேவனை அறியாது வணங்கினே, உண்மையின் ஜீவனை உணராது உறங்கினே. உண்மையின் ஜீவனை உணராது உறங்கினே. உலகின் ஒளியே, மகிமையின் தேவனே, மகிழ்ந்தே உம்மை போற்றிடுவே. நம்பிக்கைகள் பல உண்டு உலகினிலே, நம்பிடும் ஒரே தேவன் நீரதிலே. நம்பிடும் ஒரே தேவன் நீரதிலே. உலகின் ஒளியே, மகிமையின் தேவனே, மகிழ்ந்தே உம்மை போற்றிடுவே. நானே தேவன், நானே கர்த்தர் என்றே கனவில் கல்வாரி சிலுவையில் தரிசனம் தந்தீர். நன்றி ஐயா, தரிசனம் தந்தீர். நன்றி ஐயா. உலகின் ஒளியே, மகிமையின் தேவனே, மகிழ்ந்தே உம்மை போற்றிடுவே. வாழ்வெல்லாம் உமக்கே, நாளெல்லாம் நின் பணிக்கே. என்னை உமக்கே அழித்து விட்டே, என்னை உமக்கே அழித்து விட்டே. உலகின் ஒளியே, மகிமையின் தேவனே, மகிழ்ந்தே உம்மை போற்றிடுவே. நித்திய ஜீவனை அளிப்பார் என்றே நித்தமும் தேவனை போற்றிடுவே. நித்திய ஜீவனை அளிப்பார் என்றே
நித்தமும் தேவனை போற்றிடுவே. உலகின் ஒளியே மகிமையின் தேவனே மகிழ்வே உம்மை போற்றிடுவே. சத்திய வேதம் சகலரும் அறிய உத்தம ஊழியம் செய்திடுவே.